மரத்தை கூட தொடுகிறான். சக்கராச்சாரியன்றதுக்காக ரொம்ப பெரியவர் ஆச்சாரத்துக்காக மரத்தை தொடமாட்டேன் என்று எவாபரேட்டா பண்ண முடியும். அவனும் வெளியே போனா கழிச்சுதான் ஆகணும், கையில் தான் ஆகணும், தொட்டுதானே ஆகணும், 2 தடவை கழுவிதானே ஆகணும். மரத்தை கழுவினால் கையை சோப்பு போட்டு கழுவினா போதுங்கிற இந்த தேசத்துல மனுஷனை தொட்டுத்தான் நான் குடிக்கணும் தீட்டுப்பட்டுடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் உண்ணுவதற்கு உணவே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவனை பத்தி கவலைப்படல. இப்போ உண்ணுவது பசுவா, அது எருமையா, அது வெங்காயமா, அது வெண்புண்டா, அது புல்லா, பொள்ளங்காயான்னு பார்க்கணும். இப்ப மறுபடியும் என்னுடைய கதையை நினைச்சு பாருங்க. சைக்கிள்ல லைட் இல்லன்னு பிடிக்கிறிய, சைக்கிளே இல்லாம வந்து பிடிச்சியாடா? உணவே இல்லாம கோடிக்கணக்கில் நாங்க அல்லாடி கொண்டிருக்கோம். அன்னைக்கு எந்த சட்டமும் கொண்டு வரலையே. எல்லாருக்கும் சோறு சொன்னியா? எப்போது எல்லோருக்கும் உடை சொன்னியா? என்னைக்காவது? இது என்ன பசுவை காப்பாத்துறது? கேட்டா கோபமாகலாம். அப்புறம் நான் மாட்டுக்கு போந்த பசங்களாம் சொல்ல மாட்டேன். மனுஷனை பத்தி கவலைப்பட மாட்டானா? இவன் மாட்டு கவலைப்படுவானா? அதுவும் பசுதான் கவலைப்படுவானா? ஏன் பண்ணி அது ஒரு மிருகம் இல்லையா? இதனுடைய எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கம் அங்கதான் போக போகுது. இன்னைக்கு பசுவை பாதுகாப்பான், பசுவை கொள்ளாதேன்னு சொல்லுவான், நாளைக்கு பன்றியை கொள்ளாதே என்று சொல்லுவான். இப்படியே அப்ப நாம கேட்கணும், இவன் பசுவுக்கு பிறந்தவன், பன்றிக்கு பிறந்தவன், எண்ணிக்கடா மனுஷனுக்கு பிறந்தவனா போறீங்க? மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இவர்களுடைய கடவுள் இந்து மதத்துல பெரிய கடவுள் சிவபெருமான். ஆனா ஐயோ பாவம், சிவபெருமான் பெரிய கடவுள் தான், ஆனா ஐயோ பாவம். இந்து மதம் படிக்கிற இளைஞர்களுக்கு தெரியும், அதுவும் ஃபீல்டு ஸ்டடி பண்ணவங்களுக்கு தெரியும். எங்கேயாவது மகாவிஷ்ணுவுக்கு கோயில் இருந்ததுன்னா அழகா சுண்ணாம்பு வச்சு பிரமாதமா வச்சுப்பாங்க, சவுப்பு பட்டையெல்லாம் தீட்டி ஐயர் கோவில் கோயில் பாரு. அங்கேயே பக்கத்துல சிவன் கோயில் இருந்தாக்கா ஏறத்தாழ் சுடுகாடு மாதிரி இருக்கும். பாடடைஞ்சு போய் இன்னைக்கு செத்துடலாமா, நாளைக்கு செத்துடலாமா, நேரத்தை விழுந்துடலாமான்னு ஐயோ பாவமா வருது. என்ன காரணம்னா, அவர் தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடரை பொடி பூசி என் உள்ளம் கவர் கைகள் ஏழுடைய மலரான் முனைநாள் பணியேற்ற பேருடைய பிரம்மாபுரம் மெயின் சிவப்பினோன் அங்கே அதாவது ரிட்டையர் ஆனவங்களுக்கு வீட்டுல மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல எல்லாம். வேலையில் இருக்கிறவரையும் காலம் அனுப்புவான், கை அனுப்புவான். எங்க ஊர்ல ஒரு தாசில்தாரு படுத்துன்னு இருந்தார் வீட்டுல. காலகையெல்லாம் அமைக்கணும் தான் பியூனு. அவன் திடீர்னு ஒரு போஸ்ட்மேன் ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்தான், எடுத்து பார்த்தா இவரு சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு லெட்டர் வந்துருந்தது. உடனே கால அமுகத்தை கையை விட்டுட்டு ஸ்டைலா ஒரு பீடி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான் இந்த பியூனு. கால அமைக்கணும் தான் தாசில்தாரு. அவன் சஸ்பெண்ட் லெட்டர் வந்தது, போஸ்ட்மேன் கொடுத்தான். உடனே இவன் கால அமுகத்தை விட்டுட்டு ஸ்டைலா பீடி குடிச்சுருந்தான். இந்த ஆளுக்கு அவரு என்னடா அது மரியாதை இல்லாத பீடி குடிக்கிற கால யான் ஆகுதுன்னா, இந்த இப்ப வேலை இல்லையா? அடப்பாவி 2 லெட்டரையும் ஒன்னா கொண்டாந்து கொடுத்துக்கிறான் போஸ்ட்மேனு. இது பழைய லெட்டரு, புதுசா இந்த மறுபடியும் வேலை செட்டில் லெட்டர் இன்னொரு பாடுறாங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனே ஐயோன்னு மறுபடியும் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் மரியாதை இல்லாத மாதிரி அங்கே இந்த சிவபெருமான் கோயில்னா ஐயோ பாவமா கிடைத்து, வைஷ்ணவ கோயில்னா ஓஹோன்னு இருக்குது. என்ன காரணம் தெரியல, அவர் தான் பிராக்டிக்கல் காட், பிராக்மேட்டிக் காட். இந்த சிவபெருமான் வெறும் தத்துவ கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இந்து மதத்துல. இதுதான் பெரிய கடவுள் வைஷ்ணவர். ஏன்னா அவர் கேட்டது கொடுப்பாங்க. இவனே எடுத்துட்டு போய் முண்டியில துட்டு போட்டுட்டு எவ்வளோ துட்டு இந்த சாமி சேர்த்துமா, இவன் போறதுனால சேர்த்துன்றத மறந்துட்டு அவரே நோட் அடிச்சா போட்டுக்க முடியும். அந்த கோயில்களை ஒரு நிறுவனமாக நடத்துவதாலே இது முக்கியம். சிவன் கோயிலை நிறுவனமாக நடத்துறது இல்லை, வைஷ்ணவ கோயில்களை நிறுவனமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அம்மன் கோயில்களை நிறுவனமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வைஷ்ணவ கோயிலை நிறுவனமா நடத்தி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இந்த மாதிரி புஸ்தகம் தொட்டு வெளியிட்டு இருக்கிறான். என் கையில இருக்கிறது கீத கோவிந்தம் அஷ்டபதி. இதுல
அந்த மகாவிஷ்ணுவாகப்பட்ட பெரிய கடவுள் 10 அவதாரம் எடுத்ததை விஸ்தாரமாக போட்டிருக்கிறார். ஒவ்வொரு அவதாரத்தையும் தெளிவா விளக்கி இருக்கிறார்கள். இதுல அதுல ஒவ்வொரு அவதாரத்தையும் சொல்லும் பொழுது அவர் என்னென்ன அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதுல ஒரு 2 3 மட்டும் சொல்லி காட்டுறேன். எல்லாத்தையும் சொல்ல நேரத்தை நாம வீணாக்க வேண்டாம். அவரு ஒவ்வொரு அவதாரமா எடுக்கிறார். மீன் அவதாரம் எடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஆமை அவதாரம் எடுத்திருக்கிறார். வாமன அவதாரம் எடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அவதாரமா எடுத்துக்கிட்டே வந்தவர் 9வது அவதாரம் புத்த அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த புத்தகம்